தேதி சாப்பாடுக்கு மட்டும் அல்ல, எல்லா விதத்திலும் லைட் கட்டணுமா, பந்தல் போடணுமா, அல்லது என்ன செய்யணும், சேர் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணுமா, சேர்ல கிளாத் என்ன கலர் போடணும், அது என்ன வேணும், எல்லாவற்றையும் அழகாய் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். எனவே பொறுப்பை சரியாக செய்ய வேண்டும் என்று 5 ஆண்டுகளா நான் பார்க்கிறேன். ஒரு சின்ன குறை கூட அதனுடைய அந்த பொறுப்பிலே இருக்காது. அந்த அளவுக்கு நேர்த்தியாக அனைத்தையும் அவர்கள் செய்வார்கள். மட்டுமல்லாது மரியாதையை மறவாதவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாவதாக எனக்கு எத்தனையோ கிட்டத்தட்ட 28 வயது அண்ணனோட எனக்கு குறைந்த வயது தான். திருச்சியில வந்திருந்து அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. பிஃபோர் ஆர்டினேஷன், ஆஃப்டர் ஆர்டினேஷனும் அண்ணன் தான் கூப்பிடுவாங்க. அண்ணன் அப்படிங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை ஒரு நாளும் கூப்பிட்டதே கிடையாது. என்னை காட்டிலும் மூத்த அண்ணன்மார்கள் விஷயவான்ல இருந்து வந்தாலும் சரி, கிங்ஸ் அண்ணன் என் வீட்டுக்கு வருவாங்கன்னு அப்பவும் அண்ணன் என்று சொல்லித்தான் அறிமுகப்படுத்துவார்களே தவிர அதுல மாற்றமே இருக்காது. எங்க பார்த்தாலும் அண்ணே தோத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையிலே ஒரு அந்த மரியாதை குறையாத அந்த அளவிலே அண்ணனுடைய வாழ்க்கை நான் கண்டிருக்கிறேன். கொஞ்சம் கூட முகம் சுளிக்காத ஒரு ஓட்டங்கள், பலவீனம் இருந்தாலும் சரி, ஆமா பல பலவீனங்களை கடந்து வந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு ஐக்கியமாக இருந்த அநேகருக்கு தெரியும். ஏகப்பட்ட சூழ்நிலைகள், பல வேளைகளிலே மரணத்தை தாண்டி வந்தார்கள் என்று கூட சொல்லலாம். கர்த்தர் அப்படி அவர்களை நடத்தினார்கள். உட்கார்ந்திருப்பாங்க, வேகமா எந்திரிக்க முடியாது. அந்த சூழ்நிலையிலும் அவங்க கொடுக்கக்கூடிய மரியாதைகளை உணர்ந்திருக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். தொடர்ந்து தான் கொடுக்கிற அந்த காணிக்கை அல்லது பொருத்தனையிலே சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சிகளை எடுக்கக்கூடியவர்கள் அண்ணன் அவர்கள். கோவிட் டைம்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரிய சவாலா இருந்துச்சு. எவன் கேட்டரிங் நடத்துவதற்கு அடிக்கடி நான் விசிட் பண்ணுவேன். எஸ்ஆர்க்கா அண்ணன்லாம் பார்த்துட்டு வருவோம். பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா 50 பேர் தான் திருமணத்துக்கு, பல சூழ்நிலைகள். அவங்களுக்கு அந்த பிசினஸ் வச்சுதான் அடுத்து ரன் பண்ணணும். அந்த சூழ்நிலையிலும் மிஷனரிகளுக்காக இருக்கிற காணிக்கைகள் குறைவிடக்கூடாது. அதனால அண்ணன் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு உண்டியல் தந்துருங்க அண்ணன். ஏன்னா நான் டெய்லி அதுல போட்டு குறையாத அளவுக்கு நான் கொடுத்துட்டு இருக்கிறத குறையாம கொடுத்துடணும். ஏன்னா பிசினஸ் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் பொழுது வருமானங்கள் வரும், அதிலிருந்து எடுத்து கொடுப்பார்கள். ஆனா கோவிட் டைம்ல பல சூழ்நிலைகளை அண்ணன் சந்தித்தார்கள். ஆனாலும் கொடுக்கிறத சரியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதற்காக திட்டங்கள் போட்டு எஸ்ஆர்க்காகட்டே சொல்லிட்டு போயிருவாங்க. இன்னொன்னு 1ஆம் தேதியெல்லாம் எதிர்பார்ப்பார்கள். 1ஆம் தேதினா வீட்டுக்கு வந்து ஜோம் பண்ணி மிஷினரி காணிக்கை வாங்கிடணும். 1ஆம் தேதி 9 மணி தாண்டிட்டு நைட் அப்படின்னா போன் வந்துடுறானே, நீங்க ஊர்ல இல்லையா, வரலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பது இன்றைக்கு அந்த கனத்த குரல், அன்பின் குரலை நினைத்து பார்க்கிறேன். நேற்று கூட ஜார்க்கண்ட்ல இருந்து ஒரு மிஷினரி கூப்பிட்டார், சலீம் எக்கா, ஜெருசலேம் எக்கா அந்த மிஷினரியுடைய பெயர். அவங்க வந்திருக்கும் போது இப்போ மிஷினரிகள் வந்தா 40 மிஷினரினாலும் சரி, 35 மிஷினரினாலும் சரி, எல்லா மிஷினரிக்கும் முறுக்கு போட்டு கொடுத்துருவாங்க, அதிரசம் பாக்கெட் ஒண்ணு கொடுத்துருவாங்க. சோ அவங்க போவச்சுல இங்க இருந்து ஜார்க்கண்ட் வரைக்கும் போவோம், அல்லது எந்த ஸ்டேட்ல இருந்து வராங்களோ அங்க வரைக்கும் அந்த முறுக்கு போய் அவங்க பிள்ளைகளுக்கு அது கொடுக்கப்படும். பெரிய அந்த சலீம் இருக்கா சொன்னாரு, பாயே கைசே ஹுவா, எத்தோ மரணே வாலா நெய்யே அப்படின்னாரு. எப்படி ஆச்சு, இவர் சாகக்கூடியவர் இல்லையே, ஏன்னா தேவனை நேசிக்கிறவர்கள் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த வீட்டை விட்டு ஒவ்வொரு மிஷினரிகளும் உள்ள வந்துட்டு அண்ணனை பார்த்து ஜோம் பண்ணிட்டு, எப்போ நீங்க போன் பண்ணுங்க, வர வேண்டாம்னு சொல்லவே மாட்டார். தான் இல்லை என்றாலும் அக்கா இருப்பாங்க, போங்க அல்லது வாங்க. ஒரு நாளும் அந்த போன்ல இல்லைண்ணே பரவு வாங்கினே வார்த்தை இல்லை. வீட்டுல இல்லைன்னாலும் அக்கா இருப்பாங்க, நீங்க போங்கண்ணே. அதே மாதிரி கோவிட் டைம்ல எல்லாம் அந்த அவர்களுடைய என்ட்ரன்ஸ்ல ஆபீஸ கொண்டு வந்துட்டாங்க. உள்ள எல்லாரையும் அலோவ் பண்றது இல்லை. ஆனா ஊழியர்கள்னு நீங்க போயிட்டீங்கன்னா, கொஞ்சம் நெருங்கின அன்புக்குரியவர்கள் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு உள்ள கூட்டு போயிடுவாங்க. ஏசி அந்த டைம் போடக்கூடாது, நிறைய சூழ்நிலைகள் இருந்தது. ஆனா ஏசி ஆன் பண்ணி உட்கார்ந்தா நம்ம கூட பேசுவாங்க. அவ்வளவு டீப்பா ஆண்டவரை நேசித்தார்கள், ஆண்டவருடைய ஊழியக்காரர்களை நேசித்தார்கள், மிஷினரிகளை நேசித்தார்கள். சோ கர்த்தரோடு கூட இன்னைக்கு இருக்கிறாங்க. நம்ம லூக்காவுல வாசிக்கிறபடி தன் ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே
அவன் தன் வீட்டுக்கு போனான் அப்படின்னு சொல்லிட்டு சகரியாவை குறித்து எழுதப்பட்டிருக்கோம். அவங்க ஊழியத்தை நிறைவேற்றி விட்டு அவர்கள் அந்த பரலோக வீட்டுக்கு நேராக அவர்கள் பயணித்து விட்டார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாமும் கூட, ஏன்னா எந்த சமயம் என்ன நேரிடுகிறது தெரியவில்லை. வாழ்ந்து விடுவோம் என்று மாறுகிறார்கள், காணாமல் போய் விடுகிறார்கள். எனவே இயேசுவை நோக்கி பயணிப்போம். இயேசு கற்றுக் கொடுத்த அன்பை விதைத்து பயணிப்போம். நாங்களும் விஸ்வவாணி சார்பா வாக்கு தரோம். எஸ்தரக்கா, உங்களுக்கும் சாம்பிள் சார் குடும்பம், ரீச்சா குடும்பம், ரேச்சல் குடும்பம், தொடர்ந்து உங்களுக்காக எங்களுடைய ஜெபங்கள் இருக்கும். உங்களை எப்பொழுதும் நாங்கள் நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய மாறாத பிரசன்னம் உங்களோடு கூட இருக்க நாங்கள் ஜெபிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பல. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான். அதுக்கப்புறம் நான் நிறைய தேவ செய்திக்காக கொடுத்தேன். தாமஸ் அண்ணனும் அவங்கள தொடர்ந்து விஜயனையும் நம்ம அவங்க பேசலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு நன்றி சொல்கிறேன். மிகுந்த பணத்தை இதயத்தோடு நடத்திருக்கிறாங்க. தாயை இழந்த பிள்ளை எப்படி இருக்குமோ, தகப்பனை இழந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்களோ, அதுபோல அண்ணனை இழந்தவனா இருக்கிறேன். அண்ணன் என்ற அன்பு மாயமற்ற அன்பு. அது சொல்லுவாங்க, பூக்கடைக்கு விளம்பரம் தேவைப்பாங்க. அதே மாதிரி என்னோட சாலம் ராஜனுக்கு விளம்பரம் தேவையில்ல. நாங்க 2005 இருந்த அண்ணன் தெரியும். 2014 ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய காலம். ஏன்னா 2009 எனக்கு மேரேஜ். என்னோட மாமனார் மிஸ்டர் வாசன் தேவராஜ் அவர்கள் சென்னை பட்டணத்துல எஃப்எம்ல மிகுந்த தொடர்புடையவங்க. அவங்க பாத்தீங்கன்னா 2014 நான் வீட்டுக்கு பால் காய்க்க போகும்போது வந்திருந்தாங்க. வந்த இடத்துல அவங்க பார்த்து கட்டி பிடிச்சிருந்தாங்க. அது இன்னைக்கும் என்னுடைய மனதில் நீங்க நினைவுகளா இருக்கு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தாமஸ் அப்படின்னா அவங்க என் மேல போட்ட அன்புக்கு அளவே கிடையாது. ஒவ்வொரு நாளும் என்னோட போன்களை பாத்தீங்கன்னா தெரியும், எங்கே இருக்கடா அப்படின்னு கேட்பாங்க. எப்படியாவது வாரத்துக்கு 2-3 போன் கலந்து என்னோட வந்துடும். அண்ணனுடைய மரணத்துக்கு முன்பாக, அதாவது பர்த்டே 8ஆம் தேதி பர்த்டே கொண்டாடுறாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா டெய்லி காலையில 3 காலையில 3 கொண்டு சாயந்தரம் 3 கொண்டு. அது என்ன காரணம் கண்டுபிடிக்க முடியல. பெரிய நம்மள 7ஆம் தேதி சாயந்தரம் போன் பண்ணாங்க. போன் பண்ணி தாமஸ் நாளைக்கு நம்மளோட மினிகால ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் வந்துடும் அப்படின்னாங்க. குடும்பத்தோட வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. அதை குடும்பத்தோட வந்துருங்கிறத என் காரணம் வந்து இருந்துச்சு. சதீஷ் சொல்லிடுடா அப்படின்னாங்க. நானும் சதீஷ் சொல்லிடுறேன்னு சொன்னாங்க. சதீஷ் போன் அடிச்சா எடுக்கல அப்படின்னாங்க. திருப்பி நான் ரீதாக்கன் பேசினேன். நைட்டு 10:30 மணிக்கு அண்ணன் போன் பண்ணியிருக்காங்க. போன் பண்ண போகும்போது சதீஷ்லாம் குடும்பத்தோட வந்துருந்து இருக்காங்க. உடனே அண்ணன் என்ன சொல்லியிருக்காங்க, நீ வக்கீல்கிட்ட அண்ணன் நீங்க வக்கீல்கிட்ட வந்து வக்கீல் மட்டும் தான் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லவும், நீ போன வையிடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எனக்கு அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணாங்க. நீ சதீஷ் என்னடா சொன்ன அப்படின்னாங்க. அண்ணே அந்த நாளைக்கு மீட்டிங் வந்துருன்னு சொல்லுங்க, என்ன மட்டும் தானே கூட்டிங்க அப்படின்னு. ஒன்ன மட்டுமாடா கூட்ட, குடும்பத்தோட வரமாட்டான்னு சொன்னேன் அப்படின்னாங்க. சரி நான் கோவப்பட்டாங்க, சாரி நீ மன்னிச்சுங்க அப்படின்னு. ஒன்னால குடும்பத்தோட நீ வந்துடணும் அப்படின்னாங்க. மரணத்தை முன்குறித்த தேவன் என்னமோ அண்ணனுக்கு தெரிஞ்ச அண்ணன் தெரியல. தன்னோட மரணம் 8ஆம் தேதி பாத்தீங்கன்னா அண்ணனோட யாரெல்லாம் ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோ அவங்களோட நட்பு பாராட்டினாங்களோ எல்லாருமே அன்னைக்கு அந்த இடத்துல இருந்தோம். சாயந்தரம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரேயர். அப்ப அந்த இடத்துல என்ன பேசணும்னு சொல்லி கேட்டாக்க சொன்னாங்க. நான் என்னமா தெரியல வேண்டாம் அப்படின்னு. பர்த்டே பார்ட்டிக்கு டிக்கெட் எல்லாம் முடிச்சுட்டு 10:30 மணிக்கு வெளியில கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பணும். வாசல் வரைக்கும் வந்துட்டேன்.
அக்கா எத்தனை சொல்லியும் இடக்கடத்துல தாமசையும் சதீஷையும் குடும்பமா வர சொல்லி எங்க தெரியல போட்டோ எடுக்காம போயிட்டாங்க அப்படின்னாங்க. அங்க கிளம்பலான்னு வாசத்துக்கு வந்தவங்க திருப்பி ஓடி வந்து தாமஸ் சதீஷ் உங்களை 2 பேரையும் அன்னைக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னாங்க. நான் கிட்ட போயிட்டு அன்னைக்கு இவ்வளவு போட்டோஸ் எடுத்தது பார்த்தாதாங்க அப்படின்னாங்க. நான் உங்க குடும்பத்தோட போட்டோ எடுக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னாங்க. அப்போ நானும் சதீஷும் போய் குடும்பமா நின்று நாங்க குடும்பம் தனித்தனி குடும்பமா எடுக்கணும்னு போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுத்து 9ஆம் தேதி 10ஆம் தேதி காலையில் எனக்கு போன் வருது. அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. என்னால சீரடிக்க முடியல. கேஎம்சி ஓடோடி போனோம். பார்த்தா அண்ணன் கட்டிலே இருந்தாங்க. கை காலெல்லாம் கட்டி போட்டு சொன்னாங்க உதறாங்கன்ட்டு. அண்ணன் அப்படின்னு அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு ஒரு நிமிஷம் தெரியல. ஒரு நாள் 2 நாள் அப்சர்வேஷன்ல இருந்தாங்க. 3ஆம் நாள் போகும்போது பார்த்து பேச ஆரம்பிக்கும். நானே தான் சொந்தம்னா உடனே கண்ணை பிடிச்சு பார்ப்பாங்க. நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. தைரியமா இருங்க முன்னால எல்லாரும் அப்படிமோ சரி சொல்லி நல்லா ரியாக்ட் பண்ணுவாங்க. அந்த நாசுக்கெல்லாம் கிரிட்டிக்கல் கேர் இருக்கனால அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னாங்க. நாங்க ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நானும் சதீஷ் பண்ணோம் எப்படியாவது போய் பார்த்து வந்துருவோம். எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கும். நாங்க இவங்க மட்டும் போய் பார்த்து வராங்கன்னு அண்ணன் மேல கொண்ட அன்புல நாங்க யாரையாவது பிடிச்சாவது உள்ள போய் அண்ணன் எப்படியாவது பார்த்துருவோம். டெய்லி காலையிலும் சாயந்தரமா எப்படியாவது போய் பார்த்து வந்துட்டு இருந்தோம். ஆனாலும் தேவனுடைய அழைப்பு நம்ம முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவருடைய சித்தம் வாங்கும்போது வேலை வாங்கும்போது நமக்கு அதுக்கு ஆயத்தமா தான் இருக்கணும். அன்னைக்கு கிட்டத்தட்ட 10 நாள் 12 நாள் ஆயத்தமா தான் இருந்தாங்க. என்ன ப்ரேயர் பண்ணுங்க கடைசியில கூட பன்னெண்டையா வந்து வீட்டுக்கு வந்து அன்னை வீட்டுக்கு கூட்டு வந்த உடனே சிக்கமையும் கொடுத்தாங்க பேசி முடிவெடுக்கும் போது உடனே வர சொல்லணும்னு சொல்லும்போது நீங்க யாரும் இதை நம்பவே மாட்டீங்க. கண்ணுட்ட சாட்சியெல்லாம் நாங்க இருப்போம். கையை கீழே அந்த கையை எடுத்து பன்னெண்டையாவோட கையை பிடிச்சாங்க. பிடிச்சு பிரேயர் பண்ணி முடிக்கிற வரைக்கும் கையை விடுறது. இது என்னன்னா ஊழியர்கள் மேல அவ்வளவு படுத்துது. ஊழியர்களை மதிக்கிறதுல கணமன்றதுல அந்த மாதிரி முடியவே முடியாது. எல்லாருடைய பேச்சிலும் பேசும்போது அண்ணன் பற்றி பேசும்போது நாங்க அண்ணனுடைய வாழ்க்கையில நான் கொண்ட 3 விதங்கள் 3 பண்புகள் என்னன்னா ஜபம், உழைப்பு, அதன் மூடாக பெற்ற இன்பம். காலையில 4 மணிக்கு ஜெபம் பண்ணாம மார்க்கெட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஒரு சம்பவத்துல வந்து நான் காலையில 4 மணிக்கு மார்க்கெட்ல பார்க்கக்கூடிய சமயம் ஒரு வேலையா போயிருக்கும் போது 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த வீக்கெண்ட் டீ கடையில எங்க போய் பார்த்தாலும் நீங்க 4 மணிக்கு அண்ணன் எங்க கண்டுபிடிக்கணும்னு தேட வேண்டாம். வீக்கெண்ட் டீ கடையில பார்க்கலாம். வீக்கெண்ட் டீ கடையில டீ குடிச்சிட்டு அவர்கிட்ட பேசி நேரம் அடுத்தது எங்க போனா மார்க்கெட்ல பார்த்த உடனே பின்னாடி போய் அண்ணனை எல்லாரும் அன்பா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை பண்ணேன். என்னதான் பண்றாங்கன்னு பின்னாடி போய் நாங்க 2 பேரும் கையை கட்டிட்டு நின்று பார்த்துட்டு இருக்கோம். அவர்கிட்ட போய் கேரட்டை கையை விட்டு கையாட்டு என்ன ரேட் அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்த உடனே இவ்வளவு கேரட் கூட அவ்வளவுங்கிறாங்க. திரும்பி பின்னாடி பார்த்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோன்னே திரும்பி ஏன்னா நீங்க இருக்கிற அந்த நேரம் எங்க வந்தீங்க அப்படின்னாங்க. அப்படி உழைப்பு 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 தன்னோட உழைப்பு நிமித்தமாக தன்னோட உடல் சரீரம் முதல் காரணம். ஏன்னா நம்ம உழைப்புன்னு அதே நேரத்தில் சில பேர் நம்ம உடம்ப பார்க்க மாட்டோம். கடைசி நேரத்துல அவங்க தூங்குற நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சொற்ப நேரம். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சொற்ப நேரம் புரிஞ்சிருக்கோம். ரொம்ப சொற்ப நேரம் சீட்ல உட்காந்து தான் தூங்குவாங்க. அப்படியே பார்த்தா 12 1 மணி போய் தூங்கினா 4 மணிக்கு எழுந்திரிச்சுவாங்க. எப்போ போன் அடித்தாலும் போன் அடிக்கக்கூடிய ஒரே நபர். எந்த சார்ஜருக்கும் சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு அன்பு, அப்படி அன்பை இன்னைக்கு இழந்து நிற்கிறோம். தேவன் நம்ம எங்களையும் அவருடைய குடும்பத்தையும் ஆதரவு தொடர்ந்து பிறந்தவங்க ஜபத்தை தெரிவித்துக்க முடியாது. தாமரைகள் கடைசியா பேசும்போது பெரிய சிக்கல். அனைவரும் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இருந்தாலும் அண்ணனோட 69 ஆண்டு கால வாழ்க்கையில இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் அப்படி சொல்ல. உழைப்பு அது எல்லாத்துக்கும் இருக்கு. அண்ணனோட உழைப்பு கடினம். அடுத்தது ஜபம். நம்ம எல்லாம் பண்ற ஜபம் தான். ஆனா அண்ணனோட ஜபம் விசுவாசத்தோடு ஜபம். அடுத்தது ஈகை. ஊழியம் செய்யறது எல்லாத்துக்கும் தெரியும். ஈகைங்கிறது இல்லாதவங்களுக்கு ஏழை. அந்த டெத் அன்னைக்கு ஒருத்தர் வந்து அழுதாரு.
கேட்டாரு. என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, 30,000 ரூபாய் உடனே கொடுத்தாரு. ரீட்டா பேச கேட்கும் போது எனக்கு வந்த ஒரே ஒரு வசனம், அண்ணனோட ஒப்பிட்டு, ரொம்ப சூட்டான வசனம். எனக்கு பைபிளை பற்றி ரொம்ப அறிந்தவன் இல்லை, வேதத்தை வாசிப்பேன், தியானிக்கிறேன். ஆனாலும் இந்த வசனம் என்னை ஈர்த்த ஒரு வசனம், யாபேசோட பிரேயர். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தனர். அண்ணனோட அந்த விசுவாசமான பிரேயர் ஆசீர்வாதத்தை கேட்டது, தேவன் ஆசீர்வதித்தார். அடுத்தது, என் எல்லையை பெரிதாக்கி, ஜீவா நகர்ல ஒரு மல்லிகை கடையை வைத்திருந்த அண்ணன் இப்படிப்பட்ட உணவு சாம்ராஜ்யத்தை திருச்சி முழுவதும் ஏற்படுத்தினார். அந்த அளவுக்கு அவருடைய எல்லையை ஆண்டவர் விரிவாக்கினார். திருச்சி நின்றார், மன்னார்குடி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அவருடைய எல்லைகள் அவ்வளவு விருத்திக பறந்து கிடந்துச்சு. அடுத்தது, என்னைக்குமே ஒரு ஆசீர்வாதம் வந்து நம்மளுடைய எல்லைகள் விரிவாகும் போது தீங்குதான் தீங்குதான் நம்மளை நெருங்கும். ஆனா அதுல பாருங்க, கிறிஸ்தவ கடவுளோட இன்னும் ஜபத்தோட இருக்கும்போது இன்னும் தீங்குகள் தான் வரும். ஆனா தேவனுடைய கரம் அண்ணனோட இருந்த தொட்டு எந்த தீங்கும் அவரை குற்றப்படுத்தவில்லை, மேற்கொள்ளவில்லை. தேவன் அதிலிருந்து அவரை விலகினார். அதுல யாபேசோட பேர் புரிஞ்ச உடனே உடனே ஜபம் கேட்கப்பட்டது. எனக்கு பைபிள்ல வந்து நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே எல்லா கஷ்டப்படும் ஒரு செக் வச்சுப்பாரு, ஆனாலும் இப்படி இருக்கு. இதுல ஏன் எனக்கு தெரியாது, நான் விளக்கவும் சொல்ல முடியாது. ஆனா பார்த்தேன், அது அவ்வளவும் உண்மையாச்சு. அவங்கள்ட்ட கத்துக்க வேண்டியது கடின உழைப்பு, ஜபம், விசுவாசத்தோட கூடிய ஜபம், ஈகை. இதுல ஆளுக்கு நம்மள ஒவ்வொன்று இருக்கும். ஆனா அண்ணன்கிட்ட உள்ள ஒரு தனித்துவம் யாராலையும் நிரப்ப முடியாது, யாருக்கும் அது கிடைக்காது. என்னன்னா அவருடைய குரல். தமிழ்நாட்டுல கலைஞருக்கு அப்புறம் நம்ம திருச்சி மண்டலத்துல அந்த குரல் யாரும் அந்த இடத்தை நிரப்ப முடியாது. நம்ம காதுகள்ல அந்த குரல் எப்பொழுதும் நம்மளை விட்டு மறைந்தாலும் அந்த குரல் விஞ்ஞானமிட்டு கொண்டு இருக்கும். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தங்கச்சி ரேச்சல் கர்த்தருடைய நாமத்துக்கு சுத்தம் எல்லாருக்கும் நல்ல தனம் பண்ணுறேன். அப்பா அப்பா வந்து அவங்களோட இடத்தை யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. அப்படிப்பட்ட ஏன்னா அவ்வளவு போல்டா இருக்காங்க, நிறைய விஷயங்கள். அதே மாதிரி ரொம்ப பாசமா இருக்காங்க. அவங்களோட செல்ல மகதான் நான் வீட்டுல கடைசி பொண்ணு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப செல்லமா பார்த்து இப்போ வரணும் அவங்களுக்கு வந்து இந்த ராய் மாதிரிதான் என்னைய பார்த்தாங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, ஆனா இப்போ வந்து ராய் மாதிரிதான் என்னை எப்பவுமே பார்த்துருக்காங்க. இந்த இடத்துல அப்பாவை பத்தி பேசுறதுக்கு நிஜமா அவங்களோட இடத்த யாராலையுமே ஃபில் பண்ண முடியாது. எங்களோட ஃபேமிலிய வந்து அவங்க ஒரு இதா கொண்டு வந்திருக்காங்க. நான் எங்க போனாலும் எனக்கு யாரையுமே எனக்கு பெருசா தெரியாது. பட் எங்க போனாலும் அண்ணாச்சி பொண்ணு தானே, சாலமன் பொண்ணு தானேன்னு என்னை கேட்பாங்க. பட் எனக்கு அவங்க யாருமே எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு அப்பா வந்து குடும்பத்துல எல்லாத்தையும் இது பண்ணிருக்காங்கன்னா, இன்னொன்னு அப்பா ப்ரேயர் கண்டிப்பா காலையில எழுந்திரிச்சு 4 மணிக்கு ப்ரேயர் பண்ணுவாங்க. அந்த ப்ரேயர் இன்னைக்கு வந்து எங்க குடும்பத்தை இவ்வளவு தூரம் அழகா அக்கா, ஃபேமிலி, அண்ணன் எல்லாத்தையும் அழகா கடவுள் கொண்டு வந்தாரு. இந்த இடத்துல வந்து இருக்காங்க. எங்க பிள்ளைங்க எல்லாருமே அக்காக்கிட்டே தான் இருப்பாங்க. அவ்வளவு பாசமா வச்சுக்குவாங்க எல்லாருமே. பட் ஏன்னா அவங்கள்ட்ட சப்போர்ட்டே இருக்குமே தவிர மனசளவுல அவங்க வந்து குழந்தை மாதிரி எங்களை கத்துக்குவாங்க. இப்ப வந்து எங்க குழந்தையா நிறைய விஷயம் கத்துக்கிட்டேன். அவங்க கிட்ட இருக்கிற அந்த போல்ட்னஸ், அந்த ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பாங்க மெயினா. அது எங்கள்கிட்ட இருக்குமான்றதுலாம் தெரியாது. ஆனா
டைம் ஆனாலும் சரி, நைட்டு 2 மணி 1 மணினாலும் எழுந்திரிச்சு உட்கார்ந்து இருப்பாங்க. நம்ம கூட அந்த டைம்ல தூங்குவோம். வேலை இருந்தா கூட இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தூங்கிக்கலாம். ஆனா அப்படி கிடையாது. கரெக்ட் டைம்க்கு எந்திரிப்பாங்க. கரெக்ட் டைம்க்கு எந்திரிச்சு அந்த 4 மணிக்கு எந்திரிச்சு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க. எத்தனை மணிக்குனாலும் அந்த சுறுசுறுப்ப அதுதான் இப்போ கூட என்னோட அப்பா தான் எனக்கு ரோல் மாடல். அதை நான் நிறைய கத்துக்கிட்டேன். பிசினஸ்ல இருக்கட்டும், அவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு பண்ணியிருக்காங்க. இப்ப ரொம்ப மிஸ் பண்றேன். பட் ஆனா அவங்க கடவுளோட இயேசுப்பா கிட்டதான் அவங்க சந்தோஷமா இருக்காங்கன்னு அந்த விசுவாசிப்போம். மேலும் எங்களுக்கு ஆதரவு நீங்க ட்ரை பண்ணுவாங்க. ரேச்சல் நீட் சம் டைம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. ஸோ நான் ரொம்ப நேரம் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து நாங்க பேசணும்னு நினைச்ச நிறைய காரியங்கள் வந்து எல்லாருமே இங்க பேசிட்டாங்க. அதனால திரும்பி அதை பேசணும். எனக்கு ரெண்டு காரியம் மட்டும் பேசணும்னு எனக்கு ஆண்டவர் வந்து மனசுல எனக்கு உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் திரும்பி தோணுச்சு. என்ன ஏசப்பா பேசுறது எல்லாரும் அப்பா பாயிண்ட்ஸ் தெரியும் அப்பா பத்தி எல்லாருக்குமே. ஸோ ஒரு விஷயம் சொன்னோம்னா அந்த மிஷனரிங்களுக்கு செய்யறது ஊழியக்காரங்க தாங்கிறது வந்து அப்பா மாதிரி யாருமே பண்ண முடியாது. நாங்க பார்த்து வளர்ந்துருக்கோம். ஜீவா நகர்ல எங்கிட்ட அதுக்குள்ளே ஒரு ரூம் இருக்கும். மாடி இருக்கும். செல்வராஜ் ஐயாக்கு தெரியும். நாங்க குட்டிங்க இருக்கும்போது ஐயா ஆண்டிலாம் வந்து அங்க சண்டே ஸ்கூல் தான் நடக்கும். அந்த ஏரியால இருக்கிற அத்தனை பிள்ளைங்களுக்கும் ஆண்டவர் பத்தி சொல்லணும்னு நினைப்பாங்க. அது வந்து விடவே இல்லை அப்பா. ஒரு பெஸ்ட் ரோல் மாடல்னு சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்டியன்னா நம்ம வந்து பேருக்காக கிறிஸ்டியனா இருக்காது. நம்ம வாழ்ந்து என்னை பார்த்து இவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லும். அது நம்ம வாழ்றதுல இருக்குல்ல அந்த ஆண்டவர் குணாதிசயங்கள் இருக்கும்ல. கடவுள் எல்லாருமே வராது. நம்ம எல்லாருமே பரிசுத்தவானா இருக்க முடியாது. ஆனா மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம்ல. அதுலதான் அப்பா இருந்தாங்க. ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் வந்து நான் அதாவது அப்பா எனக்கு தெரிஞ்சு மனசறிஞ்சு யாரும் ஏமாத்தி சம்பாதிச்சதும் கிடையாது. யாரும் அடிச்சு மேல வந்ததும் கிடையாது. அவங்களோட பிசினஸ் எத்திக்ஸ்ன்னு பார்த்தோம்னா ப்ரேயர் தான். அந்த நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கேட்டா மார்க்கெட் போகணும்பாங்க. எங்களுக்காக ப்ரேயர் பண்ணாம இருந்ததே கிடையாது. ஃபேமிலிக்காக அவங்க அக்கா தங்கச்சி அம்மா ஃபேமிலி யாரு என்ன டெய்ஸி ப்ரேயர்ல இருந்திருக்காங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். ஷெட்யூல் போட்டு ப்ரேயர் பண்ற மாதிரி அவங்க மைண்ட்லயே ஷெட்யூல் போட்டிருப்பாங்க. நம்ம டைரியில எழுதி வச்சிருப்பாங்க, மைண்ட்ல வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வாரியர். அவங்களோட பிசினஸ் எத்திக்ஸ்னா ப்ரேயர்ஸ் தான், எதுவுமே கிடையாது. யாரையும் அடிச்சு ஏமாத்தி வந்ததே கிடையாது. நான் எஃப்எம்பி பிளஸ் கேண்டிடேட்டா இருக்காங்க. சர்ச்ல நிறைய செக்ரட்டரி ட்ரெஷரர் நிறைய வருஷம் எங்களுக்கு செய்யறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. உண்மையை சொல்லணும்னா கணக்கு கேட்பாங்க. ஒரு 100 ரூபாய் கொடுத்தா கூட எனக்கு கணக்கு கரெக்டா திருப்பி வேணும் அப்படின்பாங்க. அது கேட்கும்போது டக்குனு அவங்க 100 ரூபாய் எடுத்து கொடுப்பாங்க. நமக்கு தோணும் என்னடா அப்படி நமக்கு 100 ரூபாய் கொடுக்க யோசிக்கிறாங்க. ஆனா யாராவது கஷ்டப்படுறாங்கன்னு வந்து நிற்கும் டக்குனு காசு என்ன முடிக்க மாட்டாங்க. சம்டைம் பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்படி கொடுத்துருவாங்க. ஆனா நான் அப்பா இறந்தப்பதான் அதை ரியலைஸ் பண்ணேன். அவ்வளவு பேரு அழுதாங்க அப்பாக்காக. அவ்வளவு பேரு. அது அதுதான் அப்பா சம்பாதிச்ச பெரிய ஒரு அசட்டா வந்து நான் பாக்குறேன். இன்னொரு விஷயம் அண்ணன் வெளிப்படுத்துறது, யாராவது தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பா யாராவது ஹர்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ரியலி சாரி ஃபார் தட். நான் அப்பா சார்பா நான் இதை வந்து உங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்னா மேபி அவங்க லாஸ்ட் தரல சொல்ல முடியாம கூட போயிருந்திருக்கலாம். சோ அதை வச்சுட்டு நம்ம யாரும் இன்னும் ஃபர்தரா போக வேண்டாம். ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து நம்ம பேரண்ட்ஸை வச்சு பிள்ளைங்களை ஜட்ஜ் பண்ணுவோம். சரியா? எனக்கு ஒரு குட்டி பசங்க இருக்காங்க. மேபி என்ன வச்சு என்னோட குழந்தைகளை ஜட்ஜ் பண்ணலாம். பட் டோன்ட் டூ தட். எனக்கு சொல்லலாம்னு தெரியல. பட் எனக்கு இப்ப சொல்லலாம் தோணுச்சு. ஓகே. சோ அந்த மாதிரி யாராவது மேபி அப்பாவால ஹர்ட் ஆயிருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் இருந்தாலும் அப்பா சார்பா எங்க ஃபேமிலி சார்பா எல்லாத்தையும் சாரி கேட்கிறேன். தென் தேங்க்யூ. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நேம் சொல்ல முடியல. எல்லாருக்குமே பேசணும்னு இருக்கும். இப்போ முன்னாடி வந்து அப்பா பத்தி நிறைய எல்லாருக்குமே ஒரு கனெக்ட். எல்லாருமே வந்து பேசணும்னு இருக்கும். ஆனா வந்து இப்போ நேரம் இல்லாததுனால நாங்க ரொம்ப இருக்க முடியல. சோ பொறுமையோட எல்லாரும் காத்திருந்தீங்க, எல்லாரும் வந்திருந்தீங்க. சோ நான் வந்து எங்க குடும்பத்தின் அப்பா சார்பா நான் நன்றி சொல்றேன். எதுக்காகனா இந்த இத்தனை காரியங்கள் எல்லாம் அப்பா செஞ்சிருப்பாங்க. நீங்க வந்து முன்னாடி வந்து பேச வாய்ப்பு கொடுக்க முடியல. அதுக்காக மன்னிச்சு. நான் இப்போ தெய்வ செய்திக்குள்ள கடந்து போகலாம். தெய்வ செய்திக்காக ராஜா நன்றி.
அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுமார் 17 ஆண்டுகளாக சாதனோடு கூட என்னுடைய நட்பு, உறவு, தொடர்பு, அதிலையும் ஆசிரியர் அதற்கு மிகவும் ஒரு நெருக்கமான உறவு. சந்தர்ப்பங்களில் என்னை வீட்டுக்கு அழைப்பார். நான் வீட்டுக்கு போன உடனே முதல் வார்த்தை, மல்லிகா ஐயர் வந்திருக்கா, டீ கொடுப்பார். அதுக்கப்புறம் தான் உங்களுடைய பிசினஸ் ஆரம்பிக்கும். மகாலுக்கு வந்த உடனே சவிதா அவர்கள் வார்த்தையை பேச சொல்லும் பொழுது என்னால் மறுக்க முடியவில்லை. இதயம் வடிக்கிறது, இதயம் கணக்கிறது. ஒரு சகோதரனாக என்னோடு கூட அவர் பழகினார். எந்த ஒரு இழப்பையும் என்னை அவர் விட்டு விட்டதில்லை. கடைசியாக எல்லாரும் சொல்லும் பொழுது பர்த்டே 7ஆம் தேதி என்னை அழைத்தார். ஐயா, நாளைக்கு என்னுடைய பர்த்டே, எப்பொழுது என்னை கூப்பிட்டாலும் எல்லாம் இந்த மாதிரி குடும்பமும் ஆகுமாங்க, பாப்பா கூட்டுவாங்க, எல்லாம் கூட்டுவாங்க சொல்லுவார். நான் சொன்னேன், ஐயா 7ஆம் தேதி கோயம்புத்தூர் ஆறாவதுல உறவினர்கள் மிகவும் சீரியஸா இருக்காங்க, ஒருவேளை இருந்து விட்டால் நாம் போக வேண்டியிருக்கும், பார்த்துக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க 7ஆம் தேதி இறந்து விட்டார்கள். 8ஆம் தேதி நான் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஆகவே நான் வர முடியவில்லை. ஒருவேளை நினைக்கிறேன் இந்த ஒரு நிகழ்வு தான் அவர் அழைத்து நான் பார்த்து கொள்ளாத ஒரு நிகழ்வு என்று சொல்லி நான் நினைக்கிறேன். வந்த உடனே கேள்விப்பட்டு அவர்கள் மருத்துவர் இருக்கிறாங்க சொல்லி ஒருபடி போய் கேம்ஸ்ல பார்க்கும் பொழுது போய் ஐயானோ கூப்பிட்டேன், தட்டுனேன், முடிச்சு பார்த்துட்டு பண்ணிட்டார். நானும் ரைட்டு போயிருந்தோம். தட்டுனோடனே முடிச்சுட்டு அப்படியே பண்ணிட்டாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் போக முடியல. அப்புறம் போய் பார்த்தாலும் பேச முடியல. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ப்ரொஃபசர் பாட்டின்னு சொல்லி போட்டு நானும் ஒரு பக்கம் உட்காந்துருந்தேன். நின்றுட்டு இருந்தோம், ஜாப் பண்ணிட்டு வந்தோம். சிஎஸ்ஆர் போனோம். நானும் கிறிஸ்டவரை போய் பார்த்தோம். நல்லா முடிச்சு பார்த்தோம். அவங்க கூட இருந்தாங்க. கண்ணீர் வந்தது. ஜாப் பண்ணிட்டு வந்தோம். நான் நினைச்சேன் சரி தப்பிச்சிருவாரு அப்படின்னு தான் என்னுடைய நம்மளாம் வந்தது. ஆனால் உள்ள சீக்கிரத்துல அவர் வேலைன்னு சொல்லி என்னால் நினைத்து பார்க்க முடியவில்லை. யார் சொல்றது போன்று நேரடியாக நான் பார்க்க அனுபவிச்சேன். மொழிகளையும் அவர் நேசித்த ஒரு மாமனிதர். எந்த ஒரு ஊழியக்காரனும் அவர்களுக்கு சென்று பெருமையாய் தெரிந்து ஏதோ ஒரு சக்தி அவர் கொடுக்காம யாரா இருந்தாலும் இருந்தாலும் நீங்க பைபிள் கொடுக்க போயிட்டு ஜோபின் பண்ண கூட ஏதாவது கொடுப்பார், சமைக்க கொடுப்பார். ரசிக்க முடியாத ஒரு ஆழமான மனிதர். சாம் கமலேஷன் பற்றி அனைவருக்கு தெரியும். அவர் சொல்லுவார், அசைக்க முடியாத ஒரு ராஜாங்கம், அசைக்க முடியாத ஒரு மனிதர். அதுபோலதான் இந்த சாமன் அவர்கள் அசைக்க முடியாத ஒரு மாமனிதர். சகாப்தம் அறியாமல் இருக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையிலே அவங்க அறிந்திருப்பார்கள், பலன் பெற்றிருப்பார்கள். இப்படிப்பட்டதான ஒரு கணிப்பற்ற ஒரு மாமனிதர். ஆசிரியர் சாலத்துல 3 நாள் அவரோடு கூட நான் பணி வந்தேன். செக்ரட்டரியாக வந்தார்கள். அன்னோடு பழகி எந்த ஒரு காரியத்தை ஒன்றும் சொன்னதே கிடையாது. ஐயா நீ சொன்னா சரி, நானும் ஒரு வயது இளையவன் நான் இருந்தாலும் சொல்வாரு, பரவாயில்ல என்ன சொன்னாலும் சரி சொல்லுவாரு. காம்ப்ரமைஸ் டிவியோட வர எடுக்க மாட்டாரு, டிவிக்கு வர ஒத்து பண்ண கிடையாது. அதோட போனார். கடினமான எல்லாரும் அறிந்த ஒண்ணுதான் சொன்ன எல்லாருமே வாழ்க்கையிலே கண்டதை பார்க்கணும். கடினமான உழைப்பாடு தான் சொல்லுவாரு. ஆரம்பத்தில் மிகவும் கடினப்பட்ட கத்தரை நிகழ்த்தலாம் சொல்லி மிகப்பெரிய சாட்சியை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். மாலை வேளையில பார்க்க சொன்னார். கடந்த நாட்களிலே அவர் இறந்த பொழுது நான் கரூரில் இருந்தேன். 7 மணிக்கு சகோதரர் தேவதாசன் போன் பண்ணாங்க.
உடனடியாக புறப்பட்டு 8 மணிக்கு 10 மணிக்கு வந்து பக்தர்கள் விட்டு நான் என்னுடைய அம்மாவும் போய் பார்த்தோம். இரவு 1 மணி வரைக்கும் அங்க இருந்தோம். பிறகு வரும் பொழுது அது வீட்டு பக்கத்துல பெரிய ஃபிளக்ஸ் இருக்கு. யாரோ நான் ஒண்ணு பண்ண பார்த்தது இல்லை, ஃபிளக்ஸை போட்டோ எடுத்துட்டு தேம்பி தேம்பி எழுதும். அவருடைய பிரசங்க அவரோடு கூட கொண்டு போது வந்தாரு, ஃபிளக்ஸை போட்டோ எடுத்தாரு, செல்போன் படம் பிடிச்சாரு, பிடிச்சிட்டாங்க நின்று தேம்பி தேம்பி எழுதுறாரு. இன்னைக்கு நாங்க ரோட்ல ஹாஸ்பிட்டல் போறப்போ ஃபிளக்ஸ் பார்த்து தான் அண்ணன் இறந்துட்டாருன்னு சொல்லக்கூடிய எந்த வருது. அங்காங்கே நீங்க பார்த்துருக்கலாம், இந்த வயலூர் ரோட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் தெரிஞ்சவங்க எல்லாம் பிளஸ் வச்சிருக்காங்க. இப்படி அன்புக்கு விதியாது, இப்படி அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லை. நல்ல மனிதரை நம்ம எழுதி விட்டோம். ஜீவனை சொல்றதை மட்டும் சொன்னா நீண்ட வாழ்க்கை என்பதல்ல நிறைவுள்ள வாழ்க்கை என்று சொல்லி சொன்னான். நீண்ட வாழ்க்கை என்பதல்ல மாறாக நிறைவுள்ள வாழ்க்கை. அண்ணன் அவர்கள் ஒரு நிறைவுள்ள வாழ்க்கையை வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். குடும்பத்தை செய்ய வேண்டிய பணிகள், சமூகத்தை செய்ய வேண்டிய பணிகள் எல்லாவற்றையும் அவர்கள் சொந்தமாக செய்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் விஷயமா செஞ்சிருக்கார். நிறைவுள்ள வாழ்க்கை ஒருவேளை வாழ்க்கை குறுகியது இருந்தாலும் குறுகிய காலத்துல அநேகருடைய அன்பை பெற்றவர். அதை விவரிக்கவே முடியாது. அதனுடைய நல்ல வாழ்வாக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அப்போஸ்தலர்களே வசனத்தை வாசிக்கிறேன். 10ஆம் அதிகாரம் அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனுக்கு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஜெபம் மிகப்பெரிய உந்துதல். சகோதரன் தாமஸ் சொன்னது போன்று ஒரு நாள் காலையில அவரை பார்க்க வேண்டும் என்ற சூழ்நிலை சொன்னாங்க. நான் சொன்னேன், நான் வேணும்னா அவரு மார்க்கெட்டுக்கு போவாரு சொன்னோம். சொன்ன உடனே அப்ப தாமஸ் சொன்னாரு, அப்படின்னா ஐயா டிகேல போய் டீ குடிச்சு தான் போவாரு, அங்க போய் கேட்போம் அப்படின்னு சொன்னோம். போய் கேட்டோம். இப்பதான் குடிச்சு போற மேம்பாலம் போய் போகிறாரு. பின்தொடர்ந்தோம். உள்ள போய் வண்டியோட போயிட்டாரு. போய் வண்டி பிடிச்சிட்டு இருந்தேன். திரும்பி பார்த்தாரு, என்ன நேரத்துக்கு கேட்கினாரு, ஆகியதை வந்தேன் அப்படின்னு. ஒரு அன்பர்கள் சேர்ந்து அப்புறம் பேசிட்டு டீ குடிச்சிட்டு வந்தோம். இந்த மாதிரி கரெக்டா அந்த செய்வார். உங்களுடைய எத்தனை நாள் வந்தாலும் அவர் மெமரி எல்லாம் வச்சிருப்பார். ரமேஷ் 12 மணிக்கு சாப்பாடு அனுப்பணும், அங்க அனுப்பணும், போயிட்டே சொல்லிட்டே இருப்பார். எதையும் அவர் மிஸ் பண்ணதே கிடையாது. அவருடைய போக்குவரத்துல அவர் தாமதம் இருந்தாலும் கூட அவருடைய பணி ஒரு நாள் தொய்வானதில்லை, செய்யாத இருக்க மாட்டார். எல்லாம் சீக்கிரமா செய்திருப்பார். அவரை அந்த வாழ்வுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். ஏன் சொல்லுவோம், அவர்கள் இன்னும் மதித்து கொண்டவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஐயாவுடைய நல்ல அழகிய வாழ்வுக்காக என்று சொல்லுவோம். மரணம் ஒரு பக்தர் சொல்கின்றான், பிறப்பதம் தெய்வ செயல், இடையில் இருப்பது வாழ்க்கையாகும். இடைப்பட்ட வாழ்க்கையிலே சமுதாயத்திற்கும் திருச்சபைக்கும் குடும்பத்திற்கும் பயனுள்ள வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள். எடுத்துக்காட்டான வாழ்க்கை எல்லாருடைய சுத்தம். பிள்ளை மருத்துவத்திலே இன்னைக்கு எத்தனையோ விதமான முன்னேற்றம் இருந்தாலும் இந்த உயிரை காப்பாற்ற விதமான முடியாது. பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை சொன்னோம், கையெழுத்து போட்டு வீட்டு கொண்டு போனாங்க, வந்தாச்சு. Again, we admit in CS hospital. என்ன முடிஞ்சது? ஒரு 3 days 3 நாள் தான் அவரை பாதுகாக்க முடிஞ்சதுதான் மருத்துவம். ஆனாலும் கடவுள் சித்தம் அதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் தவிர வேறு சிந்திப்பதற்கு நமக்கு மனம் இல்லை. அவர் காட்டின அந்த அன்பு பாதை தான் ஒரு முன்மாதிரியான பாதை. நாங்கள் கடவுள் சொல்லுவோம். மரணப்பட்ட நிகழ்வு ஒருவேளை சொல்லலாம், ஓடு பிடித்து விட்டது மறுவாழ்வுன்னு சொல்லலாம். ஆனால் பர்சனலா தனிப்பட்ட வாழ்க்கை பார்க்கும் பொழுது அது மிகவும் கடினமான காரியம். உலகத்திலே நல்ல அழகிய வாழ்வு இருக்கிறார்கள். திருச்செல்வாற்றின பணிகளுக்காக சொல்லுவோம். எல்லாரையும் நேசிக்கின்றவர்கள். மரணம் என்ற நிகழ்வு ஒருவேளை வேளாண்மையுடைய நம்பிக்கை அதுதான். ஒருவேளை கடினம் இருந்தாலும் மீண்டும் அவரை நாம் பரமக்கு சந்திப்போம்
நான் ஒவ்வொரு வாரம் விசுவாச அறிவிப்பதும் மறுபடி சொன்னோம் என்று காத்திருக்கிறோம். செகண்ட் கமிங் தான். இந்த காலங்களிலே ஒரு பயனுள்ள வாழ்க்கை நமக்கு முன்னர் வாழ்ந்து சொல்லியிருந்தார்கள். மரணம் எல்லாரும் ஒன்றுதான். எல்லாரும் ஒன் டே எல்லாரும் மதிக்க போகிறோம். ஆனால் நம்முடைய 40 நாளிலே அது பிரயப்படி என்ன பேசுவாங்க என்ன யோசிச்சு பார்ப்போம். நீங்க ஐயா பத்தி எல்லாம் அழகா பேசுனாங்க. ஏதோ அது பேசுறது ஒன்றும் கலப்படமே கொள்கை நான் சாட்சியா இருக்கு. உண்மை நான் கூட இருந்து பார்த்தேன். பார்த்திருக்கிறேன். கடவுளுக்கு பயன்படுத்தினார். ஊழியர்கள் எப்படி அப்படி பாரம்பரியம் வந்து அதை குறிச்ச வைக்கும் நல்ல வாழ்க்கையை கொண்டிருக்கின்றார். சந்திக்க கொண்டிருந்தால் முன்னதாக கடவுள் கொடுக்கின்ற கிருபையின் காலங்களை அவர் பயன்படுத்தியாக நினைக்கப்படுகின்றோம் என்று சொன்னால் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்து கொண்டதல்ல. இந்த வாழ்க்கையை எவ்வளவு பயன்படுத்தி கடவுளை பணியை பயன்படுத்தினார் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அற்பமான ஒரு ஆரம்பம் பார்க்கணும். சில நாள் சொன்னாங்க இல்லையா, ஜீவா சொல்றது அதை அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அதை போட்டு குலுக்கி மிகவும் பெரிய ஆலமரம் ஒன்று விரிந்து இருக்கிறது. செல்போன்ல பார்த்து 2-3 பேரை சொந்தக்காரங்க கேட்டாங்க, என்ன சாமி இறந்துட்டாங்க. நான் சொல்லல, அவங்கதான் கேட்கிறாங்க. இப்படிப்பட்டதான ஒரு விற்பனை கடவுள் சொன்னார். அவர்தான் சொன்னாரு, மிகையாத கடங்களை நானும் தேவன். வேற யாரும் கொடுக்க முடியாது. மனிதன் சமாதானம் நல்ல தற்காலிகமானது. ஆண்டவர்களுடைய சமாதானம் நிலையானது, நித்தியமானது. என் சமாதானம் கொடுக்கிறேன்னு சொல்லி ஆண்டு சொல்லுகின்றார். அவரால் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அவர் கொடுக்க சமாதானம் நிலையானது, நித்தியமானது, மெய்யானது, உண்மையானது. அவரால் உங்களுடைய ஆட்சி பேற்ற வேண்டும். பிள்ளைகள்லாம் வந்திருக்கிறோம், கொஞ்சம் போட்ட கலைந்து விடும். அது என்றைக்கும் ஓடு இருக்கிற ஒரு ஆண்டவர், ஆவியானவர். அவரை பற்றிக் கொள்ளுங்கள். அவர்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சகாயத்தை கொடுப்பார். நல்ல அழகிய வாழ்வுக்காக கடவுளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இவர் தங்களை ஆதரப்படுவாராக. ஆமென். நன்றி. அப்பாவை பத்தி பேசப்படியாக எனது அப்பாவின் மரணத்துக்கு பின்பதாக இந்த தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங் வருகை தந்திருக்கும் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது குடும்பத்தின் சார்பாக எனது அப்பா அவங்க பிறந்தது தென்மலை எஸ்டேட். தென்மலை எஸ்டேட்ல எங்க அப்பா இருந்தாங்க. அதுக்கு பின்பாக சின்ன வயசுலயே குடும்பத்திற்காக வேலைக்கு போனாங்க. எனக்கு தெரியாது, உங்க பாட்டி எனக்கு முன்னாடி சொல்லியிருப்பாங்க. அப்ப சின்ன வயசுல நான் எங்க அப்பாட்ட ஒரு நாள் கேட்டேன், எப்ப போனீங்கன்னா நான் அது ஒரு 7 வயசு 8 வயசுல போயிட்டேன். அவங்களும் சின்ன வயசுல வேலைக்கு போனாங்க. அப்போ சென்னையில இருக்கும்போதெல்லாம் ஒரு மளிகை கடையில வேலை செய்யும் போது எங்க அப்பா வந்து அந்த காலத்துல ரோட்ல சும்மா ஒரு கோனி சாக்குல படுத்து தூங்குவாங்க. ஒரு சிம்பிளா குடும்பத்துக்காக. ஏன் சொல்றேன்னா அப்படியே ஆரம்பிச்சாங்க எங்க அப்பா வாழ்க்கைய. அதுக்கு பிற்பாடு சிவகாசியில இருந்தாங்க. சிவகாசியில சூப்பர்வைசரா கொஞ்ச நாள் வேலை செஞ்சாங்க. அப்படி இருந்த மனுஷனை ஆண்டவர் நினைச்சா யாருனாலும் உயர்த்துவாங்கிறதுக்கு எங்க அப்பா ஒரு எக்ஸாம்பிளா வச்சதுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துக்கிறேன். மேலும் அப்பாவோட கடவுள் அப்பாவை எப்படி யூஸ் பண்ணாருன்னு சொல்லிட்டே போனா நிறைய சொல்லலாம். நான் ஒரு 3 காட்சிகளை மட்டும் எடுத்திருக்கேன். அது மிக முக்கியமானது. ஒரு நாள் எங்க அப்பா, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஜீவானவர் வீட்டுல இருக்கும்போது எங்க அப்பாவுக்கு காலையில எப்பவுமே தவறது அந்த 4 o'clock அலாரம் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டு அப்பா வந்து அது இந்த மாதிரி ஒரு குளிர்காலம்
ஸோ பிள்ளைங்க எல்லாம் நாங்கெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். அப்ப ஏதோ குளிர்மேன்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த கதவை போட்டதுக்காக கை வச்சு போட்டு போயிருக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு கீழே டேபிள் ஃபேன் இருந்துச்சு. அதுல உள்ள எலக்ட்ரிசிட்டி அந்த ஹோல் பில் கம்பெனியும் பாஸ் ஆகி அந்த டோர் பிடிச்ச உடனே அப்பா ஆல்மோஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் அந்த பில் கம்பெனியே நின்றுட்டாங்க. பட் கார் தான் அம்மாவை இடத்துல எழுப்பிவிட்டு அம்மா யோசிச்சிருக்காங்க, ஏன் உங்களுக்கு ஜன்னல் ஏதோ வேடிக்கை பார்க்குறாங்கன்னு சொல்லி பார்த்து என்னங்கன்னு தெரிஞ்சு அம்மா எந்திரிச்சு போய் தொடங்கும்போது இந்த 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தொட்டா கறி ஷாக் அடிச்சுட்டு எங்க அம்மா அந்த பக்கத்துல இருந்த ஒரு கட்டையை எடுத்து அந்த வயலை வச்சோன்னா அப்பா கறி கட்ட மாதிரியே கீழே விழுந்தாங்க. அப்ப நான் எந்திரிச்சு பார்த்தேன், உடம்பு ஃபுல்லா கருகிருச்சு. இந்த கையில ஒரு 1.5 இன்ச்சு திரும்பி கம்பிகள் இங்க ஒரு கம்பி இங்க ஒரு கம்பி அப்படி பதிஞ்சு இருந்தது. வாய் எல்லாமே கருகி போன நிலையில இருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் போகும்போது கிட்டத்தட்ட இறந்த சூழ்நிலையில கூட்டு போனாங்க. கடவுள் அதுல இருந்து மீட்டாரு. 2வது அப்பா திருச்சியில இருந்து சிவகாசிக்கு பஸ்ல டிராவல் பண்ணி போயிருந்தாங்க. அந்த டைம்ல பஸ்ல சீட்ல உட்காந்துருந்தாங்க. அந்த அந்த காலத்துல திருவள்ளூர் பஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்பா போனது ஒரு ஆர்டினரி பஸ், அதுக்கு பின்னாடி ஒரு திருவள்ளூர் அந்த காலத்துல போட்டி போட்டு வருவாங்க. அப்படியெல்லாம் வந்துட்டு அந்த பஸ் முன்னாடி போன பஸ் வேகமா வண்டி சுத்தினப்போ அந்த சீட்ல இருந்து அப்பா வண்டியில இருந்து தூக்கி போட்டாங்க. வெளியே போயிருக்கும்போது வண்டிக்குள்ள ஒரு செருப்பும் ஒரு செருப்பு கீழே வந்து எங்க அப்பா முன்செடியில உருண்டு ஓடி இருந்தாங்க. அந்த பஸ் 2 கிலோமீட்டர் போனதுன்னா அந்த பஸ்ல இருந்த ஒரு லேடி வந்து நம்ம வண்டியில இருந்து வந்து விழுந்ததுன்னா அந்த பஸ் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். எங்க அப்பா இந்த சைடு எழுந்திரிச்சு கடந்து வந்துருக்காங்க. கார்டஸ் கிரேட் இல்லையா? ஏன்னா பின்னாடி அந்த திருவள்ளுவர் பஸ் அப்பதான் பாஸ் ஆகுது. அப்பா பக்கத்துலயே போகுது ஓட்டு. கர்த்தர் அதுலயும் காப்பாத்தினாரு. 3வது ஒரு விஷயம் என்னன்னா, ஜீவா நகரிலும் கடை வச்சிருக்கும் போது என் தங்கச்சி பிறந்த ஹாஸ்பிட்டல் அந்த டைம்ல பெரிய தங்கச்சி அந்த டைம்ல 3வது மாடியில எதுக்கு போனாலும் பக்கத்துல வந்து எல்லாரும் அப்பா கடையில வச்சிருக்காங்க. அண்ணாச்சி அந்த கடையில ஏதோ அந்த இடத்துல தீ பிடிச்சி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்க்கறதுக்காக 3வது மாடிக்கு ஏறி கூட்டமா இருந்து மாடி இருந்து பார்த்திருக்காங்க. அப்பா 3வது மாடியில இருந்து தவறி கீழே விழுந்தாங்க. அந்த விழுந்த காட்சியை நான் சொல்லிட்டா 3வது மாடியில இருந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி கேபிள் அந்த லைனுக்கு நடுவுல போறாங்க. கீழே அந்த பெரிய ஜல்லி ரோடு தெருவுல கொட்டிருப்பாங்க. அது அந்த ஜல்லி பக்கத்துல ஒரு மாடை வந்து கட்டி வச்சு அந்த இந்த சைடு விழுந்தா நடுவில் எலக்ட்ரிசிட்டி, இந்த பக்கம் மாடோட கொண்டு அந்த பக்கம் ஜல்லி கல்லு வரும். இது எல்லாத்துக்கும் நடுவுல கரெக்டா 3வது மாடியில கீழே வச்சு குச்சி உட்காந்து எந்திரிச்சிட்டு போயிட்டாங்க. எல்லாரும் எல்லாம் கத்திருக்காங்க. ஆனா எங்க அப்பா எந்திரிச்சு ஒண்ணுல அப்புறம் அப்பா அந்த இடத்துலயே சாட்சி சொல்றாங்க, என்னாச்சு கூடாது உயிருள்ள தேவை கூட இருக்காரு அப்படின்னு. நான் இந்த 3 காரியமே அப்பா ஆண்டவர் வந்து அவ்வளவு அழகா காப்பாத்தினாரு. அது போக இல்லாம my dad was faced lot of challenges not only on his life, even though when he is on sickness we always praise God. And even though அந்த ஃபைனான்சியல் காரியங்கள் எல்லாம் சில டைம்ல கஷ்டம் வரும்போது நீட் அவுட் பண்ணி ப்ரேயர் பண்ணுவாங்க. அம்மாட்ட அப்பாவும் சொல்லுவாங்க, எனக்கு நல்ல பணம் எதுவும் ஜபம் இருந்தாலும் அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து ஜபுவாங்க. கடவுள் எப்படிதான் கொடுத்தாலும் தெரியாது. அடுத்த நாள் காலையில அதுக்காகவே ஒரு ஸ்பெஷலா ஒரு ஆர்வம் வருது. அந்த மாதிரி ஆண்டவர் நிறைய தகவல்கள் செஞ்சாரு. ஆனால் இந்த தடவையும் நாங்க ஆண்டவருக்கு கொடுத்தோம். நம்ம ஆண்டவருக்கு வந்து அவங்களுக்கு பிடித்த பிள்ளைய அநேக நாட்கள்ல அவங்களை கஷ்டப்படுறதை எடுத்துக்கொள்வாரு விசுவாசித்து நான் அப்படிதான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த விரும்புகிறேன். அதை தொடர்ந்து மீண்டுமாக நான் இந்த கூட்டத்துக்கு வருகை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றி சொல்கிறேன். விசேஷமாக ராஜா மன்சிங் ஐயா, ரெவரண்ட் பெனிபிக் ஐயா, ரெவரண்ட் செல்வராஜ் ஐயா, ரெவரண்ட் டேவிட் ஐயா, ரெவரண்ட் நளினி அம்மா, ரெவரண்ட் சகரி ஐயா, ரெவரண்ட் அருள் சிங் ஐயம்மா, and Reverend David Suraj ஐயா, and Reverend Nirmala David Amma, and Reverend Manimaran FOTV, and Reverend Kingston Discovery. And also I would like to special thanks for our church secretary Moses and our church treasurer E.T. Vijay Kumar Anand, and special thanks to Alex Anand, and special thanks to David Asanthi and
And special thanks to Lawyer Thomas Anna, and special thanks to Satish, and special thanks to Professor Garvin Uncle, and special thanks to Selvin Uncle, Vijay Anand, Vijay Samuel, Johnson, Engineer, JWD, Rajan Uncle, Rajan, Road Safety Officer, and special thanks to Nirmal Anna, and overall special thanks to RPV Manu and Suresh, and special thanks to all of the market business people. Most of the people on the market, they supported my dad, so special thanks for them. And also special thanks for the friends, special thanks for the relatives, and also thanks to the light, whoever put the lights for this event. Thanks for that, for the music team, and also special thanks to our event having employees. And if I forgot anyone, thank anyone, please forgive me. Maybe I just started to write the name. And once again, I would like to thank everyone on behalf of our family and friends. எனது குடும்பத்தினர் சார்பாக உங்கள் யாவருக்கும் இதையும் கண்டு நன்றிகளை செலுத்தினோம். சிறிய உணவு ஆயத்தப்படுத்த பண்ணப்பட்டுள்ளது. தயவு செய்து எங்களோடு கூட உணவு ஃபெலோஷிப்ல எங்களோட Sorry, this place is being given by the school correspondent, Mr. Rajendran Anand, and also the headmaster of the school, Mr. Panaya. இரண்டு பேருக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அண்ணன் இறந்தவுடன் ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்ணி எங்களோடு உயிரிழப்பை பகிர்ந்து கொண்ட ஸ்பெஷல் ஐயாவுக்கும் இயேசுவின் நான் நன்றி கொடுக்கிறேன். நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத கடவுளே, ஈவாய் எங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்தவரே, உமது சாயலை கொடுத்தவரே, நாங்கள் உண்மை போற்றுகிறோம், நாங்கள் உண்மை வணங்குகிறோம். அன்பின் கடவுளே, உம்முடைய திருமைந்தனின் மரணத்தின் மீது உயிர்த்தெழுதலின் கட்டப்பட்டிருக்கிற திருச்சபையாகிய நாங்கள் மரணத்தில் கிறிஸ்துவ வாழ்வின் முடிவென்று எண்ணாதபடி என்று அழைத்திருக்கிறேன். நித்திய வாழ்வின் நிச்சயத்திற்குள்ளாக வாழும்படியாக அழைத்திருக்கிறேன். அந்த விசுவாசத்தில் நாங்கள் நிலைத்திருக்கிறோம். என் மன்னின் கடவுளே, கனத்திய இதயத்தோடு ஒரு பெரும் இழப்பை சமூகம் திருச்சபையாக குடும்பமாக நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஈடுகட்ட இயலாத இந்த இழப்பினாலே உருவாக்கி இருக்கிற வெற்றிடத்தை அன்பின் கடவுள் உடைய தூய ஊழியராலே நிரப்ப வேண்டுமாய் உடனே நாங்கள் வந்தாகிறோம். அன்பின் கடவுளே, உடைய அன்பு மைந்தனாக சாலமன் ராஜன் மக்கள் உடைய அழைப்பை ஏற்றவராக இந்த சமூகத்திலே உமக்கு சாட்சியாக வாழ். அன்பின் கடவுளே, உம்முடைய வார்த்தைகளின் அடையாளமாக மற்றவர்களுக்கு உம்மை பிரதிபலிக்கிற ஒரு மனிதராக குடும்ப வாழ்விலும் திருச்சபை வாழ்விலும் சமூக வாழ்விலும் சாட்சி பகர ஏற்படுத்த கருவைக்காக நன்றி செலுத்துகிறோம். அன்பின் கடவுளே, அவருடைய இழப்பு, அன்பின் கடவுளே, அந்த இழப்பு ஈடுகட்ட இயலாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எனினும் அன்பின் கடவுளே, எங்களுடைய புத்திக்கு எட்டாத தெய்வ சமாதானத்தாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் மறந்து நாங்கள் மன்றாடுகிறோம். அவர் உம்மோடு கூட நித்திய வாழ்விலே இளைப்பாறுகிறார்
என்ற விசுவாசத்தாலே நீர் எங்களை நிரப்ப வேண்டுமாய் நடத்தினார். அன்பின் கடவுளே, அவர் விட்டு சென்ற சாட்சிகளையும் அவர் எங்களுக்கு விட்டு சென்ற போதனைகளையும் அன்பின் கடவுளே திருச்சபையாக குடும்பமாக சமூகமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வெப்பிப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும். அவர் வாழ்விலே செய்த நன்மைகளுக்காக அவர் உணர்ந்த நம்முடைய கிருபைகளுக்காக இப்போதும் நீர் அவருக்கு கொடுத்த நித்திய வாழ்வின் அழைப்பிற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த விசுவாசத்தோட அன்பின் கடவுளே பரத்திலும் ஒரு சமாதானத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை அன்பு ஐயாவை இழந்து வாழும் குடும்பத்தையும் உடைய தெய்வீக சமாதானத்துல நிரப்ப வேண்டுமாய் நாங்கள் அன்பின் கடவுளே எங்களையும் ஒரு இழந்து வாழும் குடும்பத்தின் மக்களையும் உடைய திருக்கரங்களுக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பின் கடவுள் தேற்றும் வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் இப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஆகும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பும் ஜெயிக்கும் நம் அனைவரோடு விசேஷமாக சாவராஜன் அவர்களோடு வெல்சன் அவர்கள் குடும்பத்தோடும் ரீட்டா அவர்கள் குடும்பத்தோடும் பிரேட்சலோடும் நம் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகலமாக. ஆமென். My special thanks to those who are watching through online. நான் ஆன்லைன் இது லைவா டெலிகாஸ்ட் ஆகி பார்த்துட்டு அவங்களுக்கு என்னோட குடும்பத்தின் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன். நம்ம வெப்சைட்ல கீழே தான் அந்த வாயில சொல்றதுக்கு நம்ம எல்லாரையும் பார்க்கணும். A special announcement for everyone. Event catering will continue as usual. சாலமன் ராஜன் அதனுடைய தொலைபேசி எண்ணை நீங்கள் அழைக்கலாம். அவருடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவ உங்களுக்கு எல்லா தீமை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். Event catering will continue. Thank you.
இங்க வந்துடலாம் வீட்டுல நாளைக்கு நைட் வரும் இந்த மாதிரி எப்படி கொஞ்ச நாளைக்கு இருப்பேன்